ஒரு குட்டி ஹார்வெஸ்டிங் வீடியோ பார்க்கலாமா? இந்த வீடியோ ஷூட் பண்ணி ஆல்மோஸ்ட் 2 மந்த்துக்கு மேல ஆச்சு. ஆனா, இப்ப தான் இந்த வீடியோ அப்லோட் பண்றேன். இதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2021ல நானும் என் ஹஸ்பண்டும் புது வீடு கட்டணும்னு சொல்லி பிளான் பண்ணோம். பிளான் பண்ண கொஞ்ச நாள்லயே நாங்க வீடு கட்டவும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 1 இயர்ல வீடு கட்டி முடிச்சு, புது வீட்ல போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். பட் எங்களுக்கு கொஞ்சம் ஃபினான்ஷியலாவும், பெர்சனலாவும் நெறைய ப்ராப்ளம்ஸ் இருந்ததுனால, எங்களால அத பண்ண முடியல. அட் த சேம் டைம் நாங்க பார்த்த இன்ஜினியர், இன்டீரியர் டிசைனர், ஆர்க்கிடெக்ட்ன்னு எல்லாருமே ப்ராப்ளம் பண்ணதுனால எங்களால 1 இயர்ல வீடு கட்டி முடிக்க முடியல. வீட்ல இருக்கிற எல்லா வேலையும் முடிச்சுட்டு, அதுக்கப்புறமா தான் புது வீட்ல போய் செட்டில் ஆகணும்னு சொல்லி நானும் ஹஸ்பண்டும் பிளான் பண்ணியிருந்தோம். பட் அப்படி இப்படின்னு 4 இயர்ஸ் ஆச்சு. வீட்டு வேலை முடிஞ்ச மாதிரி இல்ல. எங்களாலயும் அந்த வீட்டுக்கு போக முடியல. அதனால 2025 ஜூன்ல நானும் என் ஹஸ்பண்டும் பிளான் பண்ணிட்டோம். என்ன நடந்தாலும் சரி, வீட்டு வேலை முடிஞ்சாலும் சரி, முடியலனாலும் சரி, நம்ம 2 பேரும் புது வீட்டுக்கு போயிரலாம். 2025ல கண்டிப்பா போயிரலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு, நாங்க கிரகப்பிரவேசம் பண்றதுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்ட் வீடு கட்டும்போதே வீட்ட சுத்தி பிளான்ட்ஸ் வச்சா நல்லாருக்கும்ன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கிட்ட கொஞ்சம் எம்ப்டி ஸ்பேஸ் விட்டுருங்கன்னு சொன்னேன். ஹஸ்பண்டும் அதே மாதிரி எம்ப்டி ஸ்பேஸ் விட்டு தான் வீடு கட்டுனாங்க. கிரகப்பிரவேசம் பண்றதுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுமே நான் வந்துட்டு வீட்ட சுத்தி கொஞ்சம் பிளான்ட்ஸ் வச்சுட்டேன். ஏன்னா, அப்பதான் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அந்த பிளான்ட்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாருக்கும் அப்படிங்கிறதுக்காக, வீட்ட சுத்தி நெறைய காய் செடி, பழம் செடி இதெல்லாமே நான் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஜூலை 2025 ஹஸ்பண்ட் ஷிப்ல இருந்து வந்ததும் வீடு கிரகப்பிரவேசம் பண்றதுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். 2 டேட் ஃபிக்ஸ் பண்ணோம். 2 டைமுமே வீடு கிரகப்பிரவேசம் பண்ண முடியல. கேன்சல் ஆயிருச்சு. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா, லேபர்ஸும் வேலைக்கு வரல. ஸோ வீட்ல எந்த வேலையுமே நடக்கல. டைல் ஒர்க், பிளம்பிங் ஒர்க், எலக்ட்ரிக்கல் ஒர்க் எல்லாமே பெண்டிங்ல தான் இருந்துச்சு. எந்த ஒர்க்கும் நடக்கல. ஆனா, நான் கார்டன்ல வச்ச செடி எல்லாமே பார்த்தீங்கன்னா, பூக்கவும், காய்க்கவும் ஸ்டார்ட் ஆயிருச்சு. நானுமே அத ஹார்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனா, வீடு கிரகப்பிரவேசம் பண்ண முடியலையேன்னு சொல்லி ரொம்ப கவலையா இருந்துச்சு. அதனால நான் அந்த ஹார்வெஸ்டிங் வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஷூட் பண்ணிட்டு அப்படியே ஸ்டோர் பண்ணி தான் வச்சிருந்தேன். எதையுமே அப்லோட் பண்ணல. ஃபர்ஸ்ட்டு வீடு கிரகப்பிரவேசம் நல்லபடியா முடியட்டும். அதுக்கப்புறமா அந்த வீட்ல எடுத்த வீடியோஸ வந்து நம்ம அப்லோட் பண்ணலான்னு சொல்லிட்டு எந்த வீடியோஸுமே அப்லோட் பண்ணல. கிட்டத்தட்ட 4 1/2 இயர்ஸ் போராட்டத்துக்கு அப்புறம் நாங்க எங்க வீடு கிரகப்பிரவேசம் முடிச்சு எங்க வீட்டுக்கு நாங்க வந்திருக்கோம். அண்ட் இந்த வெண்டைக்காய் செடி பார்த்தீங்கன்னா, ஜூலை மந்த் வச்சேன். நவம்பர் மந்த் நம்ம வீட்டு பால் காய்க்கும்போது இந்த வெண்டைக்காய் செடி ஃபுல்லா காய்ச்சி முடிஞ்சு, ஓஞ்சு அது வந்து காயவே ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க நெனச்சது நெனச்ச டைம்ல நடக்கலன்னா, அத நெனச்சு கவலைப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க. நீங்க எவ்வளோ உருண்டு பெரண்டாலும், அது நடக்க வேண்டிய டைம்ல நல்லபடியா கரெக்ட்டா நடக்கும். ஸோ கொஞ்சம் பொறுமையா இருந்தா தப்பே இல்ல. கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணுங்க. எல்லாமே நல்லபடியா நடக்கும். நெக்ஸ்ட் வீடியோல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். டாடா!